ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அப்படியே அப்படியே அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து அதில் இருக்கிறது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் இவளை நம்ம கூட கூப்பிட்டு போகணும், அப்போ தான் இவங்களை வந்து பழி வாங்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த விஜயும் சரி மல்லியும் சரி இவங்க ஆட்டத்துக்கு அளவே இல்லாமல் போயிடும். இவங்களை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு பிடிக்கல தான், அதுக்காக இவங்களை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. இவங்களை எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த ரேணுகாவை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் தான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் இவங்களுடைய ஆளுங்க. அதனால் அவங்க மூலிமா எப்படியாச்சும் ரேணுகாவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நர்ஸு ஒருத்தர்கிட்ட எப்படியாச்சும் நான் அந்த ரேணுகாவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அப்போ தான் நிறைய விஷயத்த வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறவோ எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எப்படியாச்சும் நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு எடுக்கிறேன்ட்டு அந்த மல்லியை வந்து கூப்பிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே போனேன், அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இவங்க சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு கேட்க, நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆக, என்னையும் டென்ஷன் ஆக்காத, கொஞ்ச நேரம் கம்முன்னு இந்த தொலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, என்ன ராஜுமா எனக்கே டென்ஷனாக இருக்குது, நீங்கள் வேறு என்ன திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பின்ன ஏதாச்சும் நசன் பேசியிருந்தா கோவம் வராது, கொஞ்ச நேரம் கம்முனிரு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த நர்ஸு இருந்துக்கிட்டு அந்த இவங்களை ரேணுகாவை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க. அங்கே வந்தது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நம்ம ரேணுகாவுக்கு, யார் நீங்கள், எதுக்காக என்ன வர சொன்னீங்க, இவங்களாம் அடிச்சிருவாங்க சுட்டுருவாங்க கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ இது பைத்தியமா, ஐயோ இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ரேணுகா கிட்ட, நாங்கள் சொல்கிறபடி நீ நடந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக எல்லாமே உனக்கு சக்ஸஸ் தான், நீ இந்த இடத்துல இருக்காத, அந்த விஜய் கூட இருக்கிற வரையும் உனக்கு ஆபத்து தான், அவன் எங்கேயாச்சும் போய் 5கோ 10கோ விற்றுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான், அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நாள் எங்கே இருந்தியோ அங்கே வந்து என்கிட்ட சொல்லு அந்த அட்ரஸோ இல்லை அங்கே எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொண்டு விட்டுறேன், அதை விட்டுட்டு நீ இங்கே தான் இருப்பேன் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நினச்சின்னா அதுக்கப்புறம் கஷ்டம் மட்டும்தான் பண்ணும், அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண, அதனால் நான் சொல்கிறத கேளு, எப்படியாச்சும் நீ வந்து படிக்க இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. என்னடா இது எல்லாருமே நம்மளை குழப்பறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிற இப்போ சூழ்நிலையில் எல்லா வேலையும் செய்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்தான். தனியாக இருக்கிறதே முக்கியமாக கஷ்டம்தான். அவங்க கூட யாரோ ஒருத்தர் சின்னதோ பெருசோ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் பேச்சு துணைக்கும் அதுக்கு ஒன்று ஆள் இருக்கும், இல்லைன்னா எல்லாமே கஷ்டம் தானே. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்துக்கிட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப தான் எல்லாமே இவங்களுக்கு விசித்திரமாக தெரிய வருது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவங்க வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தா என்ன அவங்க வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பெரிய விஷயம்தான். ஆனால் நம்ம எடுத்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லதுன்னு நினச்சா நல்லது தான் நடக்கும், கெட்டதுன்னு நினச்சா கெட்டதாக நடக்கும். அதை விட்டுட்டு நம்மளே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் கெட்டது நமக்கு நடந்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு தான் எப்போவுமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம யாருக்காச்சும் துரோகம் பண்ணணும் யாரையாச்சும் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அது நம்ம மற்றவங்களுக்கு நடக்கிறப்ப நல்லா தான் இருக்கும், அதுவே நமக்கு திரும்பி நடக்கிறப்ப தான் அந்த கஷ்டம் தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்தா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு, நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ எங்கள் பக்கம் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மல்லியும் சரி விஜயும் சரி உன்னை வந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் தொலைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் மேலே பிரெயின் வாஷாக பண்ணிக்கிறாங்க. என்னடா இது இவளுக்கு சொன்னத்தவே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, டென்ஷனை வெளியே காட்டினா எல்லாம் ஆகுமா, அதை வச்சு எல்லாம் கஷ்டப்படாத, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிறாங்க அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு துப்பு கூட கிடைக்கல. ஆனால் இப்போ தான் தெரிய வருது அந்தந்த வயசில் நடக்க வேண்டிய எல்லாமே அந்தந்த வயசுலேயே நடந்திருந்தாலும் எல்லாமே இப்போ தப்பாக இருக்குது. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அவங்க நினச்சது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண பிரச்சனைனால இப்போ எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு. இவளுங்க எனக்கு இதாக திருந்த போகிறாளுங்களே தெரியல, இவளுக்கு திருந்தனாலும் இந்த சீரியல் வந்து பயங்கர மொக்கையாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத அதுக்கப்புறம் யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.